கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சி நேரத்துக்குள்ளாக உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய செயலும் தேவ தீர்மானமும் உங்கள் இருதயங்களிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு சுகம் கொடுக்கும் செய்தி. யாரை பற்றி பேசப் போகிறேன் என்றால் 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பற்றி தான். பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனாலும் சுகமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, ஒருவனாலும் சுகமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ ஒருவர் சுகப்படுத்தினார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேக ஜனங்கள் வியாதி நெருக்கத்தில் இருக்கிறாங்க. புது புது வியாதிகள் மருத்துவர்களுக்கே தெரியல. என்ன வியாதி, எப்படி வியாதி உருவாச்சு, ஏன் இதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த சகோதரியும் அப்படித்தான். அவங்க குடும்ப சூழ்நிலை, அந்த தனிப்பட்ட சகோதரியின் சூழ்நிலை 12 ஆண்டுகள். பாருங்க, ஒரு 4 நாள் காய்ச்சலை கடந்தாலே நம்முடைய சரீரம் ஒரு மாதிரி குன்னிருது, முடியலை. இருமல் வந்தாலே அதை தொடர்ச்சியான இருமலாக இருக்கிறதே, யார்ட்டையும் பேச முடியலைன்னு அப்படி அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, தீராத வியாதினால இன்னைக்கு அநேக ஜனங்கள் கிடக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. கொஞ்ச நேரம் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, திருச்சபையில் ஜெபிக்கிறீங்க, தனிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்போ நம்ம குடும்பத்திலேருந்து, நம்ம திருச்சபையிலேருந்து வியாதி இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். ஏன் அப்படின்னா, இந்த சகோதரி தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு செலவழிஞ்சிருச்சு, எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. வச்சிருந்த பணங்கள், ஆஸ்திகள் எல்லாம் செலவழிந்து, பணங்கள் எல்லாம் செலவழிந்து, மனதிலே ஒரு நோவு, சரீரத்தில் ஒரு நோவு. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நான் எப்படி இந்த வியாதியை தீர்ப்பேன்? யார் என்னை சுகமாக்குவான்னு ஒரு ஏக்கம். இன்னைக்கு அநேக ஜனங்கள், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் நரம்பு பிரச்சனை, தலையில் பிரச்சனை, மூளையில் கட்டி, இருதய கோளாறு, சிறுநீர் பாதிப்பு, அல்லது தோல் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, தசை நரம்பு சம்பந்தப்பட்டது, அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக மதுரை பெரியாஸ்பத்திரிலாம் பார்த்தீங்களாக்க வார்டு வார்டாக கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வியாதிப்பட்டவங்களுக்கு தான் அதோட வேதனையும் கண்ணீரும் தெரியும். அவங்களுக்கு அந்த வியாதி வந்துருச்சு, அதனால் அந்த பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தன்னுடைய சரீர பலவீனப்படும் பொழுது வியாதிகள் வரும். இன்றைக்கி உணவு பழக்க வழக்கமே மாறுது. தண்ணீரில் மாசுபட்ட தண்ணீர் கலந்து வருது. அப்படி குடிக்கும் பொழுது வியாதிகள் உண்டாகுது. ஆனால் இந்த சகோதரியின் 12 வருடமாக அவங்களுக்கு என்ன செய்வதுனே தெரியலை. அப்படியே அவங்களுடைய எல்லாமே செலவழிஞ்சோடனே அவங்களுடைய உள்ளத்தின் குமுறல்கள், இருதயத்தின் ஆதங்கங்கள், யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க, சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருந்திருப்பாங்க. 2வது, அவங்களுடைய சரீரம் கூனி 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 குறுகியிருப்பாங்க. அவங்க நல்லா ஹெல்த்தாக இருந்திருக்க முடியாது. நான் வேதத்தை தியானம் பண்ணும்பொழுது அப்படியாய் பண்ணினேன். அவங்களுடைய யாரிடம் நான் சொல்லுவது, எப்படி நான் இந்த வியாதியிலேருந்து வெளிவருவதுன்னு புலம்பியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிந்திருக்கிறது, நான் இந்த வேதத்தின் வாயிலாக தெரிகிறேன். எப்படியாவது நம்மளுக்கு பணமும் தீர்ந்து போச்சு, யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு மனசும் வரலை, ஆசையும் காலி அப்படின்னு தன்னுடைய இருதயத்தின் அந்த அந்தரங்கத்தை, அந்த ஆதங்கத்தை, அந்த இருதயத்தின் வேதனைகளை யார்கிட்டையாவது சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த ஒருவனாலும் சொஸ்தப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ ஒருவர் சொஸ்தப்படுத்தினார். அவர்தான் இயேசு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். ஏன் அப்படின்னா, அந்த இயேசு தான் அந்த வழியாய் வருகிறார். அந்த வீதியில் ஆண்டவருக்கு முன்னால் கூட்டம், ஆண்டவருக்கு பின்னாலையும் கூட்டம். நம்முடைய ஆண்டவர் போகிற இடங்களெல்லாம் கூட்டமாய் ஜனங்கள் போனாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் இவர் ஒரு 5 காரியத்தை செய்தால், இந்த 5 காரியங்களை செய்யும் பொழுதுதான் அவள் சுகமாக்கப்பட்டாள். முதலாவது, அவள் இயேசுவுக்கு பின்னாலே சென்றாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம்
44வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்கு பின்னாக வந்து. இந்த ஸ்திரீ அவ்வளவு மன கிளேசமான நேரம்தான், அவ்வளவு கடினமான நேரம்தான், அவ்வளவு வேதனையான நேரம்தான், நடக்கிறதற்கு கூட பலன் இல்லாத நேரம்தான். ஆனால் இயேசுவுக்கு பின் சென்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகோதரியின் மூலமாக நீங்களும் நானும் சுகம் கொடுக்க, இந்த செய்தியின் மூலியமாக நீங்கள் படுத்திருக்கலாம், உட்கார்ந்திருக்கலாம், நின்றிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இயேசுவுக்கு பின்னால் போனவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கு யாரெல்லாம் பின் சென்றார்களோ அவருடைய வாழ்வை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இந்த சகோதரி முதல் காரியமாக இயேசுவுக்கு பின்னாக சென்றாள். அதனால தான் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, இயேசுன்னு ஒருத்தர் வருவார். ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, கூட்டத்தில் முன்னால கூட்டம் போகுது, நடுவில் சுற்றி சீசர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு பின்னாலேயும் ஒரு கூட்ட ஜனங்கள் போகுது. அந்த ஜனங்களுக்கு பின்னால தான் இந்த சகோதரியும் பின்னாக போகிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆமென். எங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உள்ளது அனைத்தும் சத்தியமுள்ள வார்த்தைகள். ஆமென். இந்த சத்தியத்தை நீங்கள் நம்புங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உண்மை அநேக ஜனங்களுக்கு போய் சேரும். ரெண்டாவது, அவள் செய்த காரியம் இயேசுவை தொட்டாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 45வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பாருங்க, நான் சொன்னேன் பாருங்களேன், கூட்டம், அதிகமான கூட்டம், எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது, எந்த ஒரு சமூக வலைதளங்களும் கிடையாது, எந்த ஒளிபெருக்கியும் கிடையாது, எந்த சவுண்ட் சிஸ்டமும் கிடையாது. ஆனால் கூட்டம் அலைமோதி கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இவள் செய்தால் ரெண்டாவது காரியமாக இயேசுவை தொட்டாள். ஆமென். இன்னைக்கு நம்ம இயேசுவை தொடுகிறோமா? எப்படி இயேசுவை தொட? நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எப்படி இயேசுவை தொடுவது? ஒரு ஃபோட்டோ வாங்கி அதில் வீட்டுக்கு முன்னால் வச்சுட்டு இயேசுவை தொடுவதா? அது அல்ல. எப்படி நீங்களும் நானும் இயேசுவை தொட முடியும் என்றால், ஜெபத்தின் வாயிலாக, ஆராதிப்பதின் வாயிலாக, சத்திய வசனத்தை கேட்பதின் வாயிலாக, சத்திய வசனத்தை சொல்லுவதின் வாயிலாக அவரை நீங்கள் நானும் தொட முடியும். ரெண்டாவது, அவரை போல நடக்கிற வழியாக அவரை தொட முடியும். அவருடைய அடிச்சுவடுகளின் வழியாக கடந்து போகும் பொழுது அவரை தொட முடியும். அவர் செய்த நன்மைகளையும், அவர் செய்த சுவிசேஷ பணிகளையும், அவர் செய்த ஊழியத்தையும் நீங்கள் நானும் செய்யும் பொழுது அவரை தொட முடியும். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியத்தின் வாயிலாக வாழும் பொழுது அல்லது ஊழியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசு யாரெல்லாம் தொட்டதுன்னு தெரியுங்களா? பார்வையற்றவங்களை இயேசு தொட்டார். தொழுநோயில் பாதிக்கப்பட்டவங்களை இயேசு தொட்டார். மரித்து கிடந்த அந்த யவனுடைய ஜெப ஆலயத்தினுடைய அந்த மகளை தொட்டார். நாயின் ஊரின் அந்த விதவையின் மகன் இறந்துட்டாங்க, அந்த பாடையை தொடுறார். இப்படி இயேசுதான் போய் எல்லாத்தையும் தொட்டார். ஆனால் இந்த வியாதிப்பட்ட இந்த சகோதரி இயேசுவை தொட்டால். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரையும் இயேசுதாங்க போய் தொடுறாரு. உங்களையும் என்னையும் இயேசுதாங்க தொட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க ஒரு ஆமென். ஆமென், அல்லேலூயா. என்னையும், என் குடும்பத்தையும், உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், திருச்சபையும் இயேசுதான் தொடுறாரு. ஆனால் இந்த சகோதரி பாருங்களேன், இயேசுவை தொட்டால். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னிலிருந்த வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். மூன்றாவது, இயேசுவின் வல்லமையை பெற்றாள். முதல் சொன்னேன், இயேசுவுக்கு பின் சென்றால், இயேசுவை தொட்டால், இயேசுவின் வல்லமையை பெற்றால். நீங்கள் நானும் அந்த பவர், அந்த வல்லமையை, அந்த அனாயிட்டிங், அந்த அபிஷேகத்தை, அந்த தூண்டுதலின் உணர்வை நீங்கள் நானும் பெற வேண்டும்.
இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய வல்லமை புறப்பட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த வேதத்தின் சத்தியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் அந்த மதுரை பட்டணத்தில் எங்கெங்கெல்லாம் சென்னையில் இந்த மக்கள் கூடுகிற இடங்களில் பஸ்ஸில் பயணங்களில் இந்த நாட்களில் கூட்டங்கள் அதிகமாய் காணப்படும். அப்போ ஒவ்வொரு ஜனங்களையும் இடிச்சுக்கிட்டு அல்லது ஒவ்வொருத்தங்களையும் அப்படியே தொட்டு தொட்டு தான் போவாங்க, யாருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவ்வளவு இயேசு போகும் பொழுது சீசர்களும் சுற்றி போகிறாங்க. அதில் சீசர்கள் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே இவ்வளோ கூட்டம் வருது, என்னை தொட்டது என் வல்லமை புறப்பட்டு போகுதுன்னு எப்படி நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு. தேவனுக்குத்தான் தெரியும் தம்முடைய வல்லமை புறப்பட்டு அவள்கிட்ட போனதை ஆண்டவர் உணர்ந்தார். இவளுக்கும் தெரிஞ்சிருச்சு தேவனுடைய வல்லமையை பெற்றதுனால தான். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது, அவர் வல்லமை உடையவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:49 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வல்லமை புறப்பட்டு உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக அந்த சகோதரின் மூலியமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு ஒரு சுகத்தை, ஒரு ஆவிக்குரிய சுகம் உண்டாகும். ஆமேன். இன்னைக்கு அநேக தேவனுடைய ஆலயத்துக்கு போறவர்கள் சுகவீனம் இல்லாமல் கிடக்கிறாங்க. மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவர்கள் சுகம் கொடுக்க முடியாமல் கிடக்கிறாங்க. 4வது, இயேசுவிடம் உண்மையை சொன்னால். ஆண்டவர் கேட்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 47வது வசனத்தில், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். 4வது, இயேசுவிட உண்மையை அறிவித்தாள். ஆண்டவர் கேட்குறாரு, என் வல்லமை எப்படி, யார் தொட்டது, என்னை புறப்பட்டு போனது அப்படின் போது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வந்து அவள் தன்னுடைய உண்மையை ஒற்றுக்கொண்டாள். நான் தான் ஆண்டவரை தொட்டேன், உம்முடைய வல்லமையை நான் தான் ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது உண்மையை அவ்வளவு பலவீனங்களுக்கு மத்தியிலையும் அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலையும் அவள் எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் உண்மையை அறிவித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த உண்மை என்ற வார்த்தை உங்களுடைய சந்ததிக்கு அது தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நம்ம இந்த காலத்துக்கு தந்தார் போல் இன்றைக்கி அநேக ஜனங்கள் இன்றைக்கி ஸ்தோத்திரம் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மதிப்பே கிடையாது. வாழ்க்கையில் நேரத்துக்கு ஏற்றார் போல் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மாறி 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 பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. அநேகர் அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். நீங்கள் மனிதர்களை ஏமாற்றலாம், ஊழியக்காரரை ஏமாற்றலாம், விசுவாசிகளை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். கடைசியாக சமாதானத்தோடே கடந்து போனால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 48வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சமாதானத்தோடே போய் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த சுகம் கொடுக்கிற செய்தி, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ ஒருவர் சொஸ்தப்படுத்தினார், அவர்தான் இயேசு. இயேசு என்றாலே அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று மத்தேயு 1:21 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12 வருட பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ நிமித்தம் நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட பாடம், முதலாவது இயேசுவுக்கு பின் சென்றால், 2வது இயேசுவை தொட்டால், 3வது அவருடைய வல்லமையை பெற்றால், 4வது இயேசுவிடம் உண்மையை சொன்னால், 5வது சமாதானத்தோடே கடந்து வந்தால். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும், திருச்சபைக்கும் இந்த உலகத்திற்கும் சமாதானம் 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 உண்டாவதாக. சமாதானம் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லை. 10 ஆண்டுகளாக என்னுடைய கணவரோடு பேசலை, 15 ஆண்டுகளாக என்னுடைய மனைவியோடு நான் இல்லை, பேசலை, பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அது அல்ல. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், சுகத்தை கட்டளையிடுகிறார். ஏன் அப்படின்னா அவருடைய வருகையில் நீங்கள் நானும் கைவிட்டு விடக்கூடாது.
சமாதானத்தோடு இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய குடும்பங்களில் ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தேவநாமம் எங்களை கொண்டு தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிங்க. இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.